கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. ஆண்டவர் இயேசுவின் பாடுகளை தியானிக்கிற இந்த நாளில் இயேசுவின் திருப்பாடுகளின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் மீட்பு பெறுகின்றோம். அவரின் பாடுகளின் வழியாக நம்முடைய உயிர்ப்பு நிச்சயிக்கப்படுகிறது. அவருடைய திருப்பாடுகளின் வழியாக நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகின்றன. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக எவ்வளவு துன்பங்களை, வேதனைகளை, கொடுமைகளை தாங்கிக் கொள்ளுகிறார் என்பதை அவரின் பாடுகளின் நாளான இன்று நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறந்த பாடத்தை கற்பிக்கிறது. அவருடைய பாடுகள், துன்பங்கள் எல்லாவற்றிற்கும் காரணம் இந்த உலகம் அவரை புறக்கணித்தது, இந்த உலகம் அவரை நிராகரித்தது, அவரை இறைமகனாகவோ மெஸ்ஸியாவாகவோ மீட்பராகவோ ஏற்றுக்கொள்ளாதது. தம் ஒரே பேரான மகனை ஆண்டவர் இந்த உலகத்திற்கு அனுப்பி நம் ஒவ்வொருவரின் மீதும் அவர் எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறார் என்பதை வெளிப்படுத்த விரும்பிய போதும் கூட நாம் அந்த இறை திருவுளத்தை புறக்கணித்தோம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாள் ஒரு இரக்கத்தின் நாள், இந்த நாள் ஒரு மன்னிப்பின் நாள், இந்த நாள் ஒரு மனமாற்றத்தின் நாள். நாம் மனம் மாறுவதற்கு தயாராக இருக்கிறோமா? நம் பாவங்களுக்கு மன்னிப்பு பெறுவதற்கு தயாராக இருக்கிறோமா? இயேசுவிடத்திலே ஆண்டவரே என் மீது இரக்கம் வையும் என்று சொல்லி மன்றாடுவதற்கு தயாராக இருக்கிறோமா? அப்படி என்றால் நாம் ஒவ்வொருவரும் இயேசுவின் தூய இருதயத்திற்குரிய அன்பர்கள். இயேசுவின் தூய இருதயத்தில் நமக்கு இரக்கமும் அன்பும் மன்னிப்பும் மகிழ்ச்சியும் உண்டு. ஒப்பு கொடுப்போம், இறை ஆசீரை பெறுவோம். ஆமென்.